ட்ரிபிள் ஆர் ட்ரேடிங் கம்பெனி. எங்களிடம் பேப்பர் கப் தயாரிக்கும் மிஷின் கிடைக்கும். நாங்களே லோன் வசதியும் செய்து தருகிறோம். ரா மெட்டீரியல்ஸும் வருடம் முழுவதும் நாங்களே கொடுத்துருவோம். மேலும் தொடர்புக்கு ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற செலிபிரிட்டி ஜீ தமிழில் ரீசெண்டாக டெலிகாஸ்ட் ஆகி இப்போ நல்லாவே போயிட்டுருக்க சீரியலான மௌனம் பேசிதே சீரியலோட ஹீரோயின் துளசியை பற்றி தான். இவங்களை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துளசியோட உண்மையான பெயர் ஜோவிதா லிவிங்ஸ்டன். இவங்களை நம்ம நிறைய ஏற்கனவே சீரியல்ஸில் பார்த்துருக்கலாம். சன் டிவியில் ரொம்பவே பரிச்சயமான முகம்தான் இவங்க. பூவே உனக்காக அப்படிங்கிற சீரியலில் அறிமுகம் ஆயிருப்பாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி இவங்களை எங்கேயோ பார்த்துருக்கோமே, இவங்களோட முகம் யாரோ மாதிரி இருக்கே அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்திருப்போம். அப்படி இவங்க யாரோட பொண்ணு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பழம்பெரும் ஆக்டர் லிவிங்ஸ்டனோட பொண்ணு தான் இவங்க. நிறைய படங்கள் அவர் எடுத்து நடிச்சிருப்பார். பல படங்கள் நல்லாவே ஹிட் ஆகிருக்கும். ஸோ அவங்க அம்மா பெயர் ஜென்சிதா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களோட ஜெசி இருதயராஜ் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு 2 பேர் இருக்குது. ஜென்சிதா அப்படிங்கிறது சர்ச்சில் அவங்களுக்கு வச்ச பேர். ஜெசி இருதயராஜ் அப்படிங்கிறது ஜெசின்னு தான் அவங்கள வீட்டில் எல்லாருமே கூப்பிடுவாங்களாம். ஸோ இவங்க ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலி. ஸோ பொண்ணு நம்மளை மாதிரி சினிமா ஃபீல்டில் வேணாம் அப்படின்னு ஒரு ஸ்டார்டிங்கில் இருந்தே ரொம்பவே இதுவாக இருந்தாராம். நம்ம சினிமா ஃபீல்டில் நிறையா பட்டுட்டோம். அதுவும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் நல்லாவும் நம்மளுக்கு வந்திருக்கு. நம்ம நிறையா சம்பாரிச்சிட்டோம். ஓகே, இதுக்கப்புறம் சினி ஃபீல்டு நம்ம பசங்களுக்கு வேண்டாம். ஏன்னா 2மே பொம்பளை பசங்க. ஜோவிதாவும் சரி ஜெம்மாவும் சரி 2மே பொம்பளை பிள்ளைங்க. அதுங்க நல்லா படித்து அதுங்களோட லைஃப் நல்லா செட்டில் ஆகணும், எஜுகேஷன் லெவலில் டாப்பில் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட ஆசையாக இருந்திருக்கு. 2 பேருமே ஃபஸ்ட்டு அப்படி தான் யோசிச்சுருக்கிறாங்க. ஸோ நல்லா படிக்க வைக்கிறாங்க. ஸ்கூல் டேஸில் அவங்களுமே நல்லா தான் படிக்கிறாங்க. ஜோவிதா 27ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 1998 பிறக்கிறாங்க. இவங்களோட ஃபுல் நேம் ஜோவிதா லிவிங்ஸ்டன் ஜோன்ஸ். ஏன்னா அவங்க அப்பா பேர் பிலிப் லிவிங்ஸ்டன் ஜோன்ஸ். நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்சது வெறும் லிவிங்ஸ்டன் அப்படின்னு தான் தெரியும். ஆக்சுவலாக அவரோட பேர் பிலிப் லிவிங்ஸ்டன் ஜோன்ஸ். இவங்களுக்கு 1997ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி திருமணம் ஆகுது. ஒரு வருடத்துலேயே நம்ம ஜோவிதா பிறந்துடுறாங்க. ரொம்பவே லக்கியஸ்ட் கேர்ள் ஜோவிதாவான். ஏன்னா அவங்க அப்பாவுக்கு இவங்க தான் லக்கி சாமா சொல்லப்போனால். அவங்க பிறந்ததுக்கப்புறம் இவருக்கு நிறைய படம் வாய்ப்புகள் கிடச்சிதாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய தனக்குள்ளே இருக்கிற திறமைகள் இதெல்லாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஃபேமிலியை ஒரு அடுத்த கட்டத்துக்கு ஒரு ஸ்டேட்டஸ் லெவலில் கொஞ்சம் இன்னும் மேலாக்கிறதுக்கு என் பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் தான் இன்னும் என்னோடய லெவல் பெருசாச்சு அப்படின்னு பல இடங்களில் ரொம்பவே பெருமையாக சொல்லுவாராம். ஸோ அப்படி அவர் நிறைய விஷயங்கள் ஒன்று பார்த்து அவர் பண்ணியிருக்கிறாரு. சரி, இவங்களோட ஃபேமிலி ஆக்சுவலாக இவங்களோட ஆரிஜின் தான் எங்கே பிறந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு எந்த ஊரும் இல்லைங்க, நம்ம சென்னை தான். சென்னையில் தான் இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பிறந்து வளர்ந்து படித்தது எல்லாமே. ஸ்கூலும் சென்னையில் தான் படிச்சிருக்கிறாங்க. காலேஜ் அண்ணா ஆதர்ஷ் காலேஜ் ஃபார் உமன் அங்கே தான் படிக்கிறாங்க. படிக்கும்போதே அவங்களுக்கு ஒரு ஆசை, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே. ஏன்னா இப்போ ஒரு அப்பா சினி ஃபீல்டில் இருக்காங்களாம், கூட படிக்கிற பிள்ளைங்க நீ என்ன அடுத்து நீயும் ஆக்ட்ரஸ் ஆயிடுவ, உங்கள் அப்பா ஹீரோவாக இருந்தார், அதே மாதிரி நீயும் அடுத்து ஆக்ட்ரஸ் ஆயிடுவ, உன்னோட ஃபேஸும் நல்லா மாடலிங் இதுக்கெல்லாம் நல்லா செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர் பேசி என்னென்னமோ சொல்கிறாங்க. ஸ்கூலில் அதை பெருசாக அவங்க காதில் வாங்கலை. ஏன்னா அவங்க அப்பா நல்லா படிக்கணும்ப்பா, நம்ம ஸ்டேட்டஸ் இப்படி இருக்குது அப்படிங்கிறதுலாம் நீ இது பண்ணக்கூடாது, நீ எப்போவுமே ரொம்ப சாஃப்டான பர்சனாக வளரணும், எல்லாருக்குமே ஒரு ஹெல்ப்பிங் டெண்டன்சியோடு வளரணுன்ட்டு இந்த மாதிரி அவங்க அம்மாவும் அப்பாவும் நிறைய விஷயங்கள் சொல்லி வளர்க்குறாங்க. அவங்க தங்கச்சி ஜெம்மாட்ட தான் அவங்க எதாக இருந்தாலுமே கேட்டுக்குவாங்களாம். அவங்கள விட சின்ன பொண்ணாக இருந்தாலுமே நல்ல ஐடியாஸ் கொடுக்குறதுல அவங்க ரொம்பவே மெச்சூர்டாக பிஹேவ் பண்ணுவாங்களாம். எந்த ஒரு விஷயமே நீ இப்படி பண்ணால் கரெக்டாக இருக்கும்க்கா அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதனால் எந்த விஷயம் ஒரு இது பண்ணுறதுனாலுமே அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு டிஸ்கஸ் பண்ணுறத விட ஃபேமிலியோட தான் நிறையா டைம் டிஸ்கஸ் பண்ணி அது நிறைய விஷயங்கள் அவங்க தெரிஞ்சிட்டே வந்தாங்களாம்.
ஒரு கட்டத்தில் இவங்களுக்கும் அந்த ஆசை வந்துருச்சு. எப்போ அப்படின்னா, பாரதி ராஜா அவர்கள், டைரக்டர் பாரதி ராஜா ஒரு ஃபங்க்ஷனில் இவங்கள பார்த்து வந்து, இது உன் பொண்ணா பார்க்குறதுக்கே ஆள் அழகாக இருக்கே, நல்லா இருக்கே, இதுக்கு சினிமாவில் நிறைய வாய்ப்பு கிடைக்குமே, திறமை இருந்தால் நல்லா பெருசாக வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து இது பண்ணுறாரு. அது வந்து லிவிங்ஸ்டனுக்கு வந்து அது ஃபஸ்ட்டு வந்து பெருசாக தெரியல. ஆனால் இவங்க மனசுக்குள்ளே வந்து அதை ரொம்பவே ஆழமாக பதிஞ்சிருச்சான். எப்படியாவது நம்ம ஒரு சினி ஃபீல்டில் பெரிய ஆளாக வந்துடணும், நிறையா படங்கள் நடிக்கணும், நம்ம அப்பா மாதிரியே நம்மளும் வந்து வாய்ப்பை தேடி ஓடணும். லிவிங்ஸ்டனோட பொண்ணு அப்படின்னு சொல்கிறத விட என்னோட அப்பா லிவிங்ஸ்டன் அப்படின்னு பலரும் சொல்லணும் அப்படின்னு மனசில் நிறைய இது ஆசைகள் வச்சுருந்தாங்களாம். 2016 அலைகள் ஓய்வதில்லை பார்ட் 2 எடுக்கிறதுக்கு வந்து இவங்கள ஹீரோயினாக போடலாம் அப்படிங்கிற மாதிரி பாரதி ராஜா வந்து நிறைய பிளான் எல்லாம் பண்ணிட்டாராம். அதுக்கப்புறம் ஒரு சில காரணங்கள்னால வந்து அந்த படம் வந்து ட்ராப் அவுட் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் 2018 கலாசல் அப்படிங்கிற ஒரு மூவி பண்ணுறாங்க. இந்த படத்தில் தான் ஃபஸ்ட்டு காவியா அப்படிங்கிற ரோலில் இன்ட்ரோ கொடுக்குறாங்க. இவங்களுக்கு பேர் பண்ணது யார் அப்படின்னா, நம்ம ஃபேமஸான ஹீரோயினான அம்பிகா அவங்களோட பையன் ராம் கேசவ் தான் வந்து ஹீரோவாக நடிக்கிறாரு. ஸோ அந்த படம் வந்து பெருசாக மக்கள் மத்தியில் ரீச் ஆகலைனாலும் அதோட ஸ்கிரிப்ட் வந்து லிவிங்ஸ்டன் பார்த்துட்டு, இது ஸ்கிரிப்ட் நல்லா இருக்குது, அதனால் வந்து அந்த படத்தோட ரீச் எப்படி இருக்கோ அதை பற்றி நீ யோசிக்காத, எப்போவுமே படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதோட ரீச் எப்படி இருக்கும்னு யோசிக்காத, ஒன்ஸ் உனக்கு ஸ்கிரிப்ட் பிடிச்சிருக்கு, இது வந்து ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நீ நடி, அதை பற்றி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் ஸ்டடீஸை விட்டுறாத அப்படிங்கிற மாதிரி ஸ்டடீஸ்லேயும் நீ உன்னோட நாலேஜை வந்து டெவலப் பண்ணிக்கிட்டே இரு, ஏன்னா இது லாஸ்ட் வரைக்கும் உனக்கு இந்த சினிமாங்கிறது கை கொடுக்கும் அப்படின்னு தெரியாது, உனக்குள்ளே இருக்கிற மற்ற திறமைகளை வளர்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவங்க நல்லா பாட்டு பாடுறதுனால வந்து இன்னும் நிறைய பாடல்கள் வந்து இது பண்ணிட்டு அந்த கலாசல் படத்திலேயே அவங்க ஒரு பிளேபேக் சிங்கராகவும் மாறி இருக்கிறாங்க. ஒரு பாட்டும் அவங்க அந்த படத்தில் பாடி இருக்கிறாங்க. அவர் ஏன்னா லிவிங்ஸ்டன் வந்து ஆக்டராகவும் சரி, காமெடியனாகவும் சரி, நிறைய ஸ்க்ரீன் ரைட்டராகவும் இருந்திருக்கிறாரு நிறைய படத்துக்கு. அது மட்டும் இல்லாமல் அவர் நல்ல கிட்டார் வந்து ப்ளே பண்ணுவார். இவங்க எது கேட்கணுன்னாலுமே வந்து ஊர்வசி மேடத்திட்ட தான் வந்து கேட்பாங்களே. ஏன்னா எப்போவுமே சொல்லுவாங்க, ஊர்வசி ஆன்ட்டி வந்து எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து நீ இந்த மாதிரி இரு, இந்த மாதிரி பண்ணு, இந்த மாதிரி பண்ணால் வந்து அந்த படம் நீ ரீச் ஆகும் அப்படின்னு, நீ படம் பண்ணுற மாதிரி இருந்தேன்னா அதில் இதெல்லாம் நீ ஃபாலோ பண்ணு அப்படின்னு நிறைய ஐடியாஸ் கொடுப்பாங்களாம். இன்ஃபேக்ட் இவங்க வந்து 2021 பூவே உனக்காக சீரியலில் நடிக்கும்போது கூட நிறைய விஷயங்கள் ஊர்வசி அவர்கள்ட்ட தான் வந்து நிறைய கேட்டு தெரிஞ்சிருக்காங்க. இது வந்து நான் எப்படியாவது வந்து நான் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 2019 கிட்டத்தட்ட இந்த ஸ்டோரி வந்து ஃபுல்லாக அவங்கக்கிட்ட பேசி வந்து ஃபைனல் பண்ணிடுறாங்க. கஸ்தூரி நிவாஸ் இந்த பேரோட வந்து இது பண்ணி அவங்க வந்து 2019 வந்து இந்த சீரியல் வந்து டப்பிங் சீரியல் தான், அது பூவே உனக்காக சீரியல், கஸ்தூரி நிவாசான்ற ஒரு சீரியல், அதோட டப்பிங் சீரியல் தான் இது 2021 வந்துச்சு. அதுக்கப்புறம் அதில் நல்லா ரீச் ஆகிட்டாங்க. பூவே உனக்காக சீரியலில் வந்து நல்லா துருன்னு நடித்து ஜாலியாக நடித்து அப்படியே வந்து லேடிஸ் எல்லாம் நல்லா கவர் பண்ணிட்டாங்க. ஸோ 2023 அக்டோபர் லாஸ்ட்டில் வந்து அருவி அப்படிங்கிற ஒரு சீரியல் இவங்களுக்கு திரும்ப கிடைக்கிது. சன் டிவியை அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை இவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அருவி சீரியலில் நடிக்கிறாங்க, அதுலேயும் பிரமாதமாக நடிக்கிறாங்க. அந்த டைமில் வந்து இவங்களுக்கு நிறையா வந்து லவ் ப்ரொபோசல்ஸ் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க தயங்கவே மாட்டாங்களா, ஏதாவது லவ் ப்ரொபோசல் வந்தால் உடனே வந்து அவங்க அப்பா கிட்ட போய் சொல்லிடுவாங்களாம். அவங்க அப்பாவும் இந்த வயசில் இதெல்லாம் வந்து கேஷுவல், அது ப்ரொபோசல்ஸ் வந்தால் வந்து இஃப் யூ ஓகே, உனக்கு ஓகேவா இருந்தால் நீ வந்து அதை செலக்ட் பண்ண, அந்த லைஃப் வந்து பெஸ்ட்டாக இருக்கும்னு உனக்கு தோணுச்சுன்னா நீ செலக்ட் பண்ணு, நாங்கள் 2 பேரும் உனக்கு எப்போவுமே சப்போர்ட்டிவாக இருப்போம், ஆனால் எதாக இருந்தாலுமே யோசித்து பண்ணு, நீ உனக்கு ஓகேன்னு படும்போது அதை அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போ அப்படிங்கிற மாதிரி தான் அவர் எப்போவுமே சொல்லுவாராம். அவர் ரீசண்டாக ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருந்தார், அருவி நல்லா ஃபேமஸ் ஆனதுக்கப்புறம் என்னோட பொண்ணை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் படம் நீ நடிக்கிறத விட சீரியல்ஸில் நடி, நீ சீரியலில் நடிக்கும்போது மக்கள் மத்தியில் நல்லா ரீச் ஆயிடுவா, படத்தில் நடிக்கிறத விட சீரியலில் நடிக்கிறவங்க தான் இப்போ கரண்ட்டாக வந்து நிறைய ஃபேமஸ் ஆகுறாங்க, மக்கள் மத்தியில் பேசப்படுறாங்க அப்படின்னு சொன்னனால தான் அடுத்தடுத்து அவங்க படத்துக்காக வந்து வாய்ப்பு தேடவே இல்லையாம், சீரியல் வாய்ப்பு அவங்கள தேடி வந்திருக்கு. அந்த டைமில் அருவி பண்ணிகிட்டு இருக்கும்போதே விஜய் டிவியில் இருந்த ஒரு சீரியலுக்கும் அவங்களுக்கு வந்து
கேட்டிருக்காங்க. ஆனால் வந்து கால் ஷீட் கொடுக்க முடியல, இங்கேயும் சீரியல் நடித்து அங்கேயும் நடிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக வந்து நான் வந்து விஜய் டிவியில் வந்து நடிக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. அருவி கிட்டத்தட்ட ஒரு முடிகிற ஸ்டேஜுக்கு வருது அப்படிங்கிற மாதிரியும் இல்லை. அதோட கதை வந்து அப்படி ஸ்கிரிப்ட் ரொம்ப இதாக எடுத்துகிட்டு போனனால அது பண்ண முடியலை அவங்களால. ஜி தமிழில் இருந்து மௌனம் பேசுதே அப்படின்னு ஒரு சீரியல் வருது. ஸோ அந்த சீரியலை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அது ரீசண்டாக தான். ஸோ என்னால் கால் ஷீட் பார்க்குறாங்க கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுனால நவம்பரில் தான் இந்த சீரியல் வந்து டெலிகாஸ்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ரொம்பவே வித்தியாசமான கதைக்களம். வேற ஒரு பையனை வந்து அவங்க அக்கா காதலிக்கிற பையனை வந்து அவங்க அக்கா இறந்ததுக்கப்புறம் அவரே வந்து கொண்டுறாரு. கொலை பண்ணிட்டு வந்து தங்கச்சியை கல்யாணம் பண்ணுறதுக்காக கொலை பண்ணுறாரு. ஆனால் ஒரு ஆக்சிடெண்ட்டில் வந்து அவங்க இறந்துடுற மாதிரியும் இப்போது ஹீரோவாக இருக்கிறவரோட பேர் பண்ணுற மாதிரியும் ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்டோரி, கிட்டத்தட்ட மூவி மாதிரியே வந்து ரொம்பவே வித்தியாசமான, அதோட ப்ரோமோவே வித்தியாசமாக தான் இருந்துச்சு. அதோட கதைக்களம் இப்போது நடக்கிறதுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் கொண்டு போயிட்டுருக்காங்க. இந்த சீரியல் நல்லாவே, ஏன்னா அவங்க ஏற்கனவே நடித்த 2 சீரியல் நல்லா ஹிட் ஆகிடுச்சு. ஸோ இந்த சீரியலும் நல்லாவே ஹிட் ஆகணும் அப்படின்னு நம்மளோட விஷஸை நம்ம தெரிவிச்சுக்கிறோம். இதே மாதிரி பல செலிபிரிட்டிஸோட பயோகிராஃபி தெரிஞ்சுக்கிற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.